ஹோசூர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு வெளியே வந்த வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை ஒருவர் அருவாளால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் என்பது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம் தற்போது அந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் உயர்நீதிமன்ற வாயிலின் முன்பாக இருக்கு ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் முதல் தொடங்கிய நிலையில் அதன் பிறகாக ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஒரு 15 நிமிடத்திற்கு பின்பு சாலையில் அமர்ந்து போராடிய தொடங்கிய வழக்கறிஞர்களால் சற்று போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் வழக்கறிஞர்கள் சார்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைந்திருக்கக்கூடிய நிலையில் சாமானிய மக்களின் பிரச்சனைகளை எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர்களுக்கே இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்றது என்றும் தங்களுடைய அவலங்களை வாசகங்களாக எழுதி தற்போது இந்த பதாகைகள் ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 சங்கங்கள் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர்களுடைய சங்கங்கள் என்பதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு தற்போது வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களுக்கு இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் காவலர் துறையினருக்கும் அதே போல முறையிட்டு வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. பாரிஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தின் அடிப்படையில் இருபுறமும் சாலையை பேரிகேடுகள் மூலமாக தடுப்புகள் அமைத்து காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் என எந்த ஒரு வாகனங்களும் அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த பகுதியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பதும் சற்று ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இந்த பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கறிஞர்களை சமாதானப்படுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் இருந்து கிளம்பி இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.